ஹலோ காய்ஸ், 2025 ஐபிஎல் சீசன் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ பிக் அப்டேட் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்கிட்ட இருந்து வந்துட்டுருக்குங்க. ஸோ என்ன பண்ணலாம், என்ன பிளான், அடுத்து எப்படி என்னென்ன பிளேயர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணலாம், யார் யாரை ரிட்டர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு டீப்பாக டிஸ்கஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேல இன்னும் மிகப்பெரிய தகவல்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது. என்ன தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான வீரர்களெல்லாம் அணியிலிருந்து வெளியேறப் போவதாகவும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குங்க. ஸோ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணி அவங்க டிசைட் பண்ணி இந்தந்த பிளேயர் வந்து நம்ம தக்க வச்சுக்கலாம், இந்தந்த பிளேயரை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு தான் சொல்லுவாங்க. பட் வந்து தானாகவே வந்து நாங்கள் வந்து டீம்லேருந்து வெளியே போகிறோன்னு சொல்லிட்டு சில முக்கியமான வீரர்கள் வந்து இந்த ஒரு தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது ஏற்க முடியாத ஒரு தகவலாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்து முன்ன சீசனில் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு அந்த மினி ஆக்ஷனில் வந்து டீமை செட் பண்ணி ஒரு நல்ல டீமாக எடுத்துகிட்டு போகலாம். கண்டிப்பாக சிஎஸ்கே இந்த டீமை வச்சு இந்த 2025 சீசனை கண்டிப்பாக வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீசனாக 2025 சீசன் அமையலை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நிறைய இளம் வீரர்கள், நிறைய சீனியர் வீரர்கள் எல்லாருமே இந்த ஸ்குவாடில் இடம் பிடிச்சிருந்தாங்க. பட் வந்து இருந்துமே சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம நினச்ச மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான சீசன் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த 2026 சீசனுக்கான ஒரு அற்புதமான அணியை உருவாக்குவதற்கு சிஎஸ்கே அணி முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமான வீரர்கள் எல்லாருமே வந்து அணிக்குள் எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 22-23 பேர் ஸ்குவாடு இருக்குது. அந்த ஸ்குவாடில் வந்து யார் யாரை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம அப்டேட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யார் அந்த முக்கியமான வீரர், எதுக்காக வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து அவரை வந்து விட்டு கொடுத்துருக்காங்க, ஸோ அதே மாதிரி யார் யாரெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா வீரர்களுக்கும் எந்த அளவுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சான்சஸும் எந்த அளவுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது தெரியும். தல தோனி அவர்கள் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுட்டா அந்த நம்பிக்கையை வந்து எப்படி காப்பாற்றணும் அப்படின்றதையும் வந்து தல தோனி அவர்கள் வச்சிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு பிளேயர்ஸ் மேலே ரெஸ்பெக்ட் வச்சிருக்க ஒரே டீம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். என்ன ஒன்றுனா தமிழக வீரர், இளம் வீரர்கள் இந்த மாதிரி வீரர்களுக்கு வாய்ப்புன்றது கொஞ்சம் லேட்டாக தான் வந்து வழங்கப்படுது. ஸோ இந்த சீசன் 2025 சீசனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இளம் வீரர்கள் வந்து சிஎஸ்கேவுடைய ஸ்குவாடில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7-8 பேருக்கு மேலே வந்து இந்த ஸ்குவாடில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த சீசன் 2026 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுடைய இளம் பிளேயிங் லெவனில் தாங்க களமிறங்க போகிறாங்க. ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் வந்து சிஎஸ்கேவையும் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி அவருடைய ஸ்ட்ரென்த்தோடு போனால் நம்மளால் கப் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தல தோனி அவர்கள் ஸ்ட்ரென்த் வச்சிருப்பார். ஸோ அப்படி நிறைய சீசன் வந்து பார்த்தீங்கன்னா 15 சீசனை வந்து சீனியர் வீரர்களை வச்சுனே வந்து அவர் எடுத்துகிட்டு போயிருக்காரு. பட் 15 ஆண்டுகள் அப்படி இருந்துட்டோம். பட் இப்போ வந்து நிறைய டெவலப், நிறைய அப்டேட், நிறைய அதிரடியான பிளேயர்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வந்து செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இப்போ ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இளம் அட்டாக்கோட தான் சிஎஸ்கேனி அடுத்து 2026 சீசனை வந்து தொடங்க போகிறாங்க. ஸோ அதுக்கான பிளானை வந்து நிறைய பேர் போட்டுட்டாங்க. ஏற்கனவே இந்த 2025 சீசன்லேயே நம்ம பார்த்தோம், இன்ஜுரி காரணமாக போன நிறைய 2-3 வீரருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு ப்ளஸ்ஸான விஷயமா இருந்திருக்கு அப்படின்றத நம்ம அந்த இதில் பார்த்தோம். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் சிஎஸ்கேவுடைய அந்த பிளேயிங் லெவன், அட்டாக்கு எல்லாமே வந்து டோட்டலி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இந்த 2026 சீசனுக்கு முழுக்க சிஎஸ்கேவுடைய பிளான் யங்ஸ்டர்ஸ் தாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வெளியே போவாங்க அப்படின்றதுலேயே நம்ம வந்து ஒரு நோக்கம் இருந்துச்சு. பட் அதில் பார்த்தீங்கன்னா இப்போது ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் முற்றிலுமாக சிஎஸ்கே அணியிலிருந்து வெளியேற போவதாக ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காருங்க. ஸோ இந்த சீசன் 2025 சீசன் சிஎஸ்கே அணிக்கு திரும்பியது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஆண்டுகளுக்கு பிறகு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த 9.75 கோடி ரூபாய் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறதுனால அவர் வந்து வெளியே போகிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி வெளியே போகிறதுனால அந்த 9 கோடி ரூபாய் சிஎஸ்கே அணிக்கு கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் டிசைட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த டிசிஷன் வந்து ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சியை தரும் அப்படின்றது தெரியாது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவருக்கு ஏன் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, T20 பொறுத்த வரைக்கும் ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, T20 பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இந்த சீசன் சிஎஸ்கே அணிக்காக அவருடைய சப்போர்ட் வந்து கிடைக்கல அப்படின்றதுனால கண்டிப்பாக ரசிகர்கள் அவர் போகிறதுனால எந்த ஒரு அதிர்ச்சியுமே இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் அவருக்கு அந்த 9 கோடின்றதை வந்து அடுத்த சீசன் வந்து இந்த ஆக்ஷனில், மினி ஆக்ஷனில் மேபி அவர் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3-4 கோடிக்கு எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 கோடி ரூபாய் வந்து அவர் மேலே வந்து சேவ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு பிளானில் தான் வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் வந்து அஸ்வின் அவர்கள் தானாகவே வந்து
வந்து நான் அணியிலிருந்து வெளியேற போகிறேன், ஸோ அடுத்த சீசன் மினி ஆக்ஷனில் வந்து கலந்துக்க போகிறேன், எந்த டீம் என்னை எடுக்க போகிறாங்க அப்படின்றது அவளோட காத்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேபி மீண்டும் சிஎஸ்கேனி அவரை வந்து டார்கெட் பண்ணி மீண்டும் மினி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதே மாதிரி அவர் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தகவல் வெளியாயிருக்க தவிர மற்றபடி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரா, பேசியிருக்காரா, தலை தோனி அவர்களும் அவருடைய அந்த விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காரா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு நல்ல டிசிஷனை வந்து எடுக்க போகிறாங்க. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல கம்பேக்கோட அடுத்து 2026 சீசனுக்கு வர போகிறாங்க. அந்த சீசன் கண்டிப்பாக ஒரு முக்கியமான சீசனாக இருக்க போகுது. ஸோ முக்கியமான இளம் வீரர்கள் எல்லாம் இப்போ செம்ம ஃபார்மில் இருக்காங்க. ஆயுஷ் மத்தே ஒரு பக்கம் வேறு மாதிரி ஆடிட்டு இருக்காரு, டெவில் பிரீவ்ஸ் ஒரு பக்கம் வேறு மாதிரி ஆடிட்டு இருக்காரு, ரச்சின் ரவீந்திரா ஒரு பக்கம் வேறு மாதிரி ஆடிட்டு இருக்காரு, டெவன் கான்வே ஒரு பக்கம் வேறு மாதிரி ஆடிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய இளம் வீரர்கள் எல்லாருமே செம்மையாக ஆடிட்டு இருக்காங்க. ஊர்வில் பட்டியல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வேறு மாதிரியான ஒரு காம்பை ஆடிட்டு இருக்காரு. ராகுல் திரிபாதி நம்ம எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, பட் அடுத்த சீசனில் அவர் இருப்பார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தாங்க இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான பிளானோட வர போகிறாங்க, ரச்சின் ரவீந்திரா வந்து இந்த சீசன் வந்து நல்லா ஆடல, அடுத்த சீசன் அவர் வந்து டீமில் இருப்பார் அப்படின்றது நம்ம பார்க்கணும். முக்கியமாக ரவிச்சந்திரன் அஸ்வின் கண்டிப்பாக அடுத்த சீசன் சிஎஸ்கேன்னு எடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 5 கோடிக்கு மேலே கண்டிப்பாக அவர் மேலே வந்து சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா பட்ஜெட்டை வச்சு ஒரு இன்னொரு முக்கியமான இளம்பர்கள் யாரையாச்சும் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேவுடைய அந்த ஸ்ட்ராங் லைன் கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ ரவிச்சந்திரன் அவர்கள் நம்ம சிஎஸ்கே ஸ்குவாட்லேருந்து வெளியேற போவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ அவர் இந்த ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறதா தற்பொழுது சோசியல் மீடியாவில் வந்து பரவலாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எந்த மாதிரியான ரிப்ளை வந்து கொடுக்க போகிறாங்க, என்ன பிளானில் இருக்க போகிறாங்க அப்படின்றத உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி இந்தியா ஒரு பக்கம் வேறு மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இங்கிலாந்து தொடர் முடிஞ்சிச்சு. அந்த தொடர் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவான ஒரு டெஸ்ட் தொடராக இருந்துச்சு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ டெஸ்ட் மேட்சை பார்க்கணும் அப்படின்னா இந்த இங்கிலாந்தில் ஆஸ்திரேலியா நடக்கிற அந்த போட்டியை தாங்க நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு டெஸ்ட் தொடராக இருக்குங்க. ஸோ என்னதான் இந்தியா மற்ற கண்ட்ரிலலாம் ஆடும்போது கூட இந்த அளவுக்கு ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து T20 தொடர் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். பட் வந்து இங்கிலாந்தில் ஆஸ்திரேலியாவில் ஆடும்போது அது இந்தியா ஆஸ்திரேலியா ஆடும்போது தாங்க வேறு மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இந்த தொடரை வந்து பார்த்துருப்போம். ஸோ இங்கிலாண்டா இந்தியாவா யார் அந்த தொடரை வந்து கைப்பற்ற போகிறாங்க, ஸோ மீண்டும் வந்து இந்திய அணி அந்த தொடரை வந்து தக்க வச்சு மீண்டும் அந்த கோப்பையை வந்து நம்மக்கிட்டே வச்சுப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய போயிட்டு இருந்துச்சுங்க. ஸோ விறுவிறுப்பான ஒரு கட்டத்தை வந்து டெஸ்ட் மேட்ச் கொடுத்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அற்புதமான டெஸ்ட் போட்டியை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு டெஸ்ட் மேட்சை நம்ம பார்த்துருப்போம். 2 டீமுமே சரிக்கு சமமாக ஒரு எஃபெக்டிவான கேமை கொடுத்தாங்க. கண்டிப்பாக இந்த தொடர் ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் தொடருங்க, ஒரு அற்புதமான டெஸ்ட் தொடராக கூட இருந்திருக்குங்க நமக்கு. ஸோ அந்தளவுக்கு ரசிகர்களே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடராக வந்து இந்த இங்கிலாந்து தொடர் இருந்திருக்கு. ஸோ இந்த தொடரை குறித்து உங்களுடைய கருத்துக்களுக்கு என்ன? ஸோ அதே மாதிரி இந்த இங்கிலாந்து வீரர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்தியாவும் அவங்களுக்கு ஈக்குவலாகவே வந்து ஒரு எஃபெக்டிவான இன்னிங்ஸை கொடுத்தாங்க. கண்டிப்பாக இந்த டெஸ்ட் போட்டியை கண்டிப்பாக யாராலையுமே மறக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு நினைவுள்ள ஒரு டெஸ்ட் போட்டியை வந்து இந்திய வீரர்கள் வந்து ரசிகர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் போட்டி குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.